Hi guys, welcome to Mupari Training Academy. So இன்னைக்கு நம்ம TNS சர்வே SIPC தேர்வுகளுக்காக நம்ம பார்க்க போற காஃபி வித் அரிஷ்ல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வெரி குட் மார்னிங் டு ஆல். சோ காலையில எல்லாரும் காஃபி கப்போட ரெடியா இருப்பீங்க. நம்ம சில விஷயங்களை வந்து டெய்லி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரிலேட்டடா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு போறதனால மட்டும் தான் நம்மளால நம்மளுடைய எக்ஸாம்ஸ் வந்து எளிமையா அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ நான் கண்டிப்பா நம்புறேன். சோ அதனால தான் டெய்லியுமே காலையில ஒரு துவக்கமே நல்லபடியா இருக்கணும். அன்னைக்கான படிக்கிறது இதுல இருந்து ஒரு சில ஐடியாஸ் எடுத்துட்டு இன்னைக்கு இதை கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இனிமே இந்த சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கான தினத்தை நீ வந்து ஒரு பிளான் பண்ணி வடிவமைச்சுக்கிறதுக்காக தான் காலையிலே உனக்கு என்ன போடுறோம் பார்த்தீங்கன்னா காஃபி வித் ஹரிஷ் வந்து போடுறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு காஃபி வித் ஹரிஷ்லேயே ஒரு முக்கியமான சீரியஸாக வந்து நம்ம வந்து 2 சப்ஜெக்ட்ஸ் தொட்டிருக்கோம். ஸோ என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தனிமங்களும் அதன் பாதிப்புகளும். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நாளை பின்ன நமக்கு வந்து இந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பகுதியை கொடுத்துட்டு இதற்கு காரணமான தனிமம் எதுன்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அந்த வகையில் உனக்கு ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு மெயின் கண்டென்ட்டாக உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு தனிமங்கள் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனிதர்ல உடம்புல வந்து பகுதிகள் வந்து பாதிப்படைய செய்யுது. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு மனிதனுடைய ஓகேவா ஒரு மனிதர்களுடைய மைய நரம்பு மண்டலமும் அதே நேரத்தில் குழந்தையினுடைய மூளை வளர்ச்சிகளையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு தனிமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈயம். ஓகேவா, ஸோ லெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, லெட். ஸோ லெட்டு வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னு தெரியும். பிபி அப்படின்ற ஒரு கெமிக்கல் குறியீடுனால எழுதுவோம். டின் வந்து எஸ்என்லாம் எழுதுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான். ஸோ லெட்டு ஈயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதரில் உள்ள சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாதிப்படையும். அப்போது நர்வ் சிஸ்டம் இருக்குல்ல, அது சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தை வந்து பாதிப்படைய செய்கிறது. அந்த மைய நரம்பு மண்டலத்தை வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கில் வந்து பாதிப்படைய செய்யக்கூடிய ஒரு தனிமமாக வந்து லெட்டு பார்க்கப்படுது. அதே நேரத்தில் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியும் இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாதிப்படைய செய்யும். அப்போ குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கும் சரி, மைய நரம்பு மண்டலமாக இருந்தாலும் சரி, பக்க நரம்பு மண்டலமாகவும் சரி இருந்தாலும் சரி, இது மூணுத்தையுமே பாதிப்படைய செய்யக்கூடிய ஒரு தனிமமாக எது பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈயம். அதே மாதிரி குரோமியம் எதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறலும் ஆஸ்துமாவும் ரெண்டுமே ஒரே பிரச்சனை தானே. கிட்டத்தட்ட ஆஸ்துமானா என்னங்க, மூச்சு திணறது. ஸோ அந்த மாதிரி மூச்சு திணறதுக்கும் ஆஸ்துமா ப்ராப்ளத்துக்கும் எந்த தனிமம் காரணமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமியம். இதெல்லாம் நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவுகள்ல ஓரளவுக்கு நம்ம உடல் வழியா நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பா இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் நம்ம என்ன பண்ண ஆகணும்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரகம் மற்றும் கல்லீரலில் படிந்து அதன் பணிகளை பாதிப்படைய செய்வது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா கேட்மியம். ஸோ இந்த சிறுநீரகம் எதுக்கு, கல்லீரல் எதுக்குன்றது உனக்கு எல்லாமே தெரியும். சிறுநீரகம் கிட்னி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, பிளட்டை வந்து பியூரிஃபை பண்றதுக்கு. அப்போ பிளட்டில் உள்ள ஒரு கண்டாமினன்ஸை வந்து பியூரிஃபை பண்ணி உனக்கு யூரின் மூலமா வந்து வெளியேற்றுறது வந்து எதனுடைய மெயினான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம், கிட்னியோட ஃபங்க்ஷன். ஆனால் அந்த கிட்னியும் லிவரையுமே வந்து அது மேலே போய் இந்த கேட்மியம் கோட்டிங் வந்து படிய அந்த கிட்னியினுடைய ஃபங்க்ஷன்ஸையும் லிவர்னுடைய ஃபங்க்ஷன்ஸையும் டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்றது வந்து யாரு, கேட்மியம். ஓகேவா, ஸோ அப்போ 3 விஷயத்தை பார்த்துருக்கோம். சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம், தட் மீன்ஸ் மைய நரம்பு மண்டலம், பக்க நரம்பு மண்டலம், நெக்ஸ்ட் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி, இதெல்லாம் பாதிப்படைய செய்யறது வந்து ஈயம். இதே ஆஸ்துமா மூச்சு திணறல்லாம் இருந்துச்சுன்னா அதை பண்றது வந்து குரோமியம். இதே சிறுநீரகம் கல்லீரல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு வந்து காரணமானது வந்து கேட்மியம். ஓகேவா, அடுத்தது மூளை சுவாச மண்டலத்தை பாதிப்பது. சுவாச மண்டலம்னா ரெஸ்பிரேஷன் ஆர்கன்ஸ். ஓகேவா, ஸோ அந்த ரெஸ்பிரேஷன் ஆர்கன்ஸும் பிரைனையுமே வந்து டேமேஜ் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாதரசம். ஓகேவா, கொடிப்படம் கூட பார்த்துருப்பீங்க. கொடிப்படத்தில் வந்து அந்த பாதரசம் ஃபேக்டரியினுடைய கழிவுகள் வந்து அந்த பூமியில இன்னுமே இருக்கிறதுனால தான் அந்த பூமியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அதனுடைய தாக்கங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி விவரிச்சு காமிச்சிருப்பாங்க. ஸோ மூளையும் சுவாச மண்டலத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு இது எதுன்னா பார்த்தீங்கன்னா பாதரசம். ஓகேவா, ஸோ ரசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசத்தை வந்து அதிகமாக திடீர்னு மூக்கிலெல்லாம் ஏறிடுச்சுன்னா ஒரே இது ஆகிடும்ல, அந்த மிளகு பெப்பர்து. ஸோ அதனால் சுவாச மண்டலத்தையும் பாதிக்கும், அதே நேரத்தில் மூளையுமே பாதிக்கும். பிவிசியில் இருக்கக்கூடிய டயாக்சின்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிவிசின்றது வந்து ஒரு பிளாஸ்டிக், பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு கேள்விப்படுறோம்ல, அந்த மாதிரி பிவிசி பைப்ஸ், ஒரு பிளாஸ்டிக் பைப்ஸ். இதை எரிக்கிறது மூலமா, அந்த நெகிழிகளை எரிப்பதன் மூலமா டயாக்சின்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து வெளிவரும். ஸோ அது வந்து இனப்பெருக்க மண்டலத்தின் வளர்ச்சியை அதன் பணிகளையும் பாதிக்கிறது. ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம், இனப்பெருக்க மண்டலம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இங்கிலீஷ்ல கேட்குறீங்கல்ல. ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இது என்னன்னு சொன்னோம், சுவாசம், ரெஸ்பிரேஷன்.
ரெஸ்பிரேஷன் சிஸ்டம், இது வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தினுடைய இதை வந்து பாதிப்படையும். அப்போ இந்த 5 வகையான விஷயங்கள் வந்து எந்தெந்த பகுதிகளை பாதிப்படைய செய்யுதுன்றது தான் ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி கொடுத்துட்டேன். அப்போ இஎம் வந்து எதுக்கு? சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம், மைய நரம்பு மண்டலம், பக்க நரம்பு மண்டலம், மூளை, குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி. இதே குரோமியம் இன்னொரு மூளைக்கு இருக்குல்ல, ஸோ மூளையும் சுவாச மண்டலத்தையும் பாதிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாதரசம். குரோமியம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறலுக்கும் ஆஸ்துமாக்கும். கேட்மியம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்து மேலேயும் கல்லீரல் மேலேயும் படிஞ்சு அதன் பணிகளை பாதிப்படையும் செய்யும். பிவிசியில் இருக்கக்கூடிய டயாக்சின்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஸோ டயாக்சின்கள், அந்த நெகிழிகளை எரிப்பதன் மூலமாக வரக்கூடிய டயாக்சின்கள் வந்து இனப்பெருக்க மண்டலத்தினுடைய இதை வந்து பாதிப்படைய செய்யுது. ஸோ அடுத்து இதில் ஈஸி டெக்டெக்னு போயிடலாம். ஸோ இதில் வந்து எல்லாமே ஈஸியான டே. எய்ட்ஸ் டே எல்லாருக்குமே தெரியும். எய்ட்ஸ் டே எப்போமா? டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி. அதுதான் உலக எய்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டிசம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா உலக எய்ட்ஸ் தினம்னு சொல்லுவாங்க. இதே புற்றுநோயில் 2 இருக்கு. உலக புற்றுநோய் தினம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம், உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி. இதுதான் உலக புற்றுநோய் தினம். உலக புற்றுநோய் வேர்ல்டு கேன்சர் டேன்னு சொல்லுவாங்க. இது வேர்ல்டு எய்ட்ஸ் டே, இது வேர்ல்டு கேன்சர் டே. ஆனால் நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே, இது வந்து நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே. நம்ம தேசியா இந்தியாவில் மட்டும் செலிப்ரேட் பண்ணக்கூடியது. இது கீழே இருக்கிறது வந்து, அது மேலே இருக்கிறது வந்து உலக புற்றுநோய் தினம், கீழே இருக்கிறது வந்து இந்தியாவில் மட்டும் செலிப்ரேட் பண்ணக்கூடியது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். அதை வந்து இந்தியாவில் மட்டும் தான் இது பண்ணுவாங்க. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 7. ஓகேவா? நவம்பர் 7. ஓகேவா? ஸோ 3 விஷயம் கீழே இருக்கிறது ஈஸி. அப்போ வேர்ல்டு எய்ட்ஸ் டே பிப்ரவரி 1, வேர்ல்டு கேன்சர் டே வந்து பிப்ரவரி 4, டிசம்பர் 1. வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்து டிசம்பர் 1, வேர்ல்டு கேன்சர் டே வந்து பிப்ரவரி 4, நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே வந்து நவம்பர் 7. மேல இருக்க 2 தான் இப்போ விட்டுருக்கோம். ஒன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்த் வரக்கூடிய 31. இதுதான் வந்து உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றக்கூடிய மே 31. இதுவே புகையிலை எதிர்ப்பு சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 2004 வருஷம் கொண்டு வரப்பட்டது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி. ஏன்னா மேல தானே வந்து நமக்கு புகையிலை எதிர்ப்பு நாள் கொண்டாடுறாங்க. ஸோ அந்த புகையிலை எதிர்ப்பு தினம் வரக்கூடிய அதே மாசத்துல இருக்கக்கூடிய மே 1ஆம் தேதி 2004 தான் புகையிலை எதிர்ப்பு சட்டத்தை வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் திங் that you guys have noted. ஓகேவா? ஸோ புகையிலை எதிர்ப்பு சட்டம் வந்து மே 1, 2004. புகையிலை எதிர்ப்பு நாள் வந்து மே 31. கேன்சர் டே February 4, எய்ட்ஸ் டே December 1, அண்ட் தென் வந்து புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் வந்து நவம்பர் 7. ஸோ இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய கால பெயர்கள், அதனுடைய தற்போதைய பெயர்கள் என்னவா இருந்திருக்கு, அதாவது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்தினுடைய பெயர்லாம் அப்போ அது இருந்தது, இப்போ வந்து இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்து உனக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜகிரகம். ஸோ ராஜகிரகத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜ்கிர். ஓகேவா? ராஜ்கிர், இதுதான் ராஜகிரகத்தினுடைய தற்போதைய பெயர் வந்து ராஜ்கிர். இதை பாடலிபுத்திரம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்னா. பாடலிபுத்திரம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாட்னா. பாட்னா யாருடைய தலைமையிடமா இருந்து செயல்பட்டது? பாடலிபுத்திரம் யாருடைய தலைமையிடமா இருந்து செயல்பட்டது? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது கலிங்காவின் தற்போதைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா. என்னது? ஒடிஷா. ஓகேவா? ஸோ ஒடிஷான்னு சொல்றாங்க. அப்போ இதனுடைய பெயர்கள்லாம் இப்பொழுது, அதாவது பண்டைய கால பெயர்களை வந்து கம்பேர் பண்ணும்போது தற்போதைய பெயர்கள் என்னவா மாறி இருக்குன்றது தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ராஜகிரகம் வந்து ராஜ்கிர் என்று அழைக்கப்படுகிறது, பாடலிபுத்திரா வந்து பாட்னா என அழைக்கப்படுகிறது, கலிங்கா வந்து ஒடிஷா என்று அழைக்கப்படுகிறது. இது பௌத்த மாநாடுகள் வந்து எப்படி அப்படின்றது வந்து நீங்களே கண்டு டக்குன்னு சொல்லலாம். ஸோ முதலாவது பௌத்த மாநாடு எங்க நடைபெற்றது, 2வது பௌத்த மாநாடு எங்க நடைபெற்றது, 3வது எங்க நடைபெற்றது, 4வது எங்க நடைபெற்றது அப்படின்னு சொல்லும் போது அதுக்குமே ஒரு ஷார்ட்கட் இருக்கும். வைஷாலி, பாடலிபுத்ரா, பாடலிபுத்திரம். ஸோ 4வது பௌத்த மாநாடு வந்து குண்டலவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய காஷ்மீர். தற்போதைய பெயர் வந்து காஷ்மீர். ஓகேவா? அதுவும் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த காலத்தில் அது குண்டலவனம்னு சொல்லப்பட்டுச்சு. தற்போதைய பெயர் என்னன்னு கேட்டா காஷ்மீர். ஓகேவா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதுக்கு நமக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பாங்க. ராஜாவை பாட சொன்னால் குண்டோட போக வேண்டியதுதான். குண்டோட போகலாம். அப்போ ராஜாவை பாட சொன்னால் குண்டோட போகலாம். அப்போ முதலாவது மாநாடு ராஜகிரகம், 2வது மாநாடு வைஷாலி, 3வது மாநாடு பாடலிபுத்திரம், 4வது மாநாடு குண்டலவனம். இவ்வளவு தாங்க. அப்போ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பௌத்த மாநாடுகள் வந்து எந்தெந்த இடத்துல நடைபெற்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ராஜகிரகம், வைஷாலி, பாடலிபுத்திரம், குண்டலவனம், இது 4 மாநாடுகள் நடைபெற்ற இடம். லாஸ்ட்
உனக்கு இங்க சொல்லியிருக்கக்கூடியது விக்ரமாதித்தனுடைய அவையில வந்து நவரத்தினங்கள் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நவரத்தின அமைச்சர்கள் 9 அமைச்சர்கள், நவம் என்றாலே 9, ஓகேவா? 9 அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க. அவர்களையுமே குறிப்பிட்டு நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இவர்கள் வந்து என்ன, இல்ல இதுவரா இருந்தவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த வகையில காளிதாசரும் ஹரிதாசர் இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா யார் அப்படின்னா சமஸ்கிருத புலவர்கள், ஓகேவா? இவங்க 2 பேருமே யாரு? சமஸ்கிருத புலவர்கள். இன்னொருத்தரும் இருக்காரு வாராச்சின்னு, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காளிதாசர் ஹரிதாசர் 2 பேருமே சமஸ்கிருத புலவர்கள். ஸோ இவர்களுக்கு எல்லாமே கவிதைகள் எழுதுவாங்க, அந்த இலக்கிய படைப்புகளை படிப்பாங்க. ஸோ காளி ஹரி 2மே கடவுளுடைய பெயர்கள் தான், ஹரி காளி. ஸோ 2 பேருமே சமஸ்கிருத புலவர்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அமரசிம்மர் இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகராதியியல் ஆசிரியர், அகராதியியல் ஆசிரியர், ஓகேவா? அகராதியியல் ஆசிரியர். ஸோ இவர் வந்து அகராதியியல் ஆசிரியர், ஓகேவா? ஸோ அதிகமாக அவரை கேட்க மாட்டாங்க, பட் ஆனால் இவரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காளிதாசரும் ஹரிதாசரும் யாருன்னா சமஸ்கிருத புலவர்கள். ஸோ அமரசிம்மர் யாருன்னா அகராதியியல் ஆசிரியர். தன்வந்திரின்றது வந்து ஒரு நம்ம வந்து கடவுள்கள்ல அவர் வந்து ஒரு டாக்டரா பார்ப்பாங்க, ஓகே? தன்வந்திரி டெம்பிளே இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவரை வந்து ஒரு டாக்டரா பார்ப்பாங்க. அப்போ தன்வந்திரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர். தன்வந்திரி யாரு? ஒரு மருத்துவர், ஓகேவா? அப்போ காளிதாசர் ஹரிதாசர் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர், அமரசிம்மர் வந்து அகராதியியல் ஆசிரியர், தன்வந்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர். காகபாணர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா காக்கா. காலையில் வீட்டில் காக்கா கத்துச்சுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க அம்மா அப்பாலாம்? ஏய் காக்கா கத்துது, இன்னைக்கு யாரோ நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரர் வர போறாங்க போல இருக்கு, பெரிய ஜோசியர் இவர், கம்மன் போமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் ஒரு ஜோதிடர். காகபாணர் அப்படின்றவர் வந்து யாருன்னா ஒரு சோதிடர், ஓகேவா? சோதிடர் ஆரூரன் சொல்ல வந்துட்டு. அப்போ காக்கா கத்துதுன்னா காக்கா பாடுனா சொந்தக்காரங்க வருவாங்கன்னு அர்த்தமா? கிடையாதுல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த காலத்துல சொல்லுவாங்க. அதனால அவர் ஜோதிடர் சொல்ல வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கிண்டலா சொல்லுவாங்க. அதனால காகபாணர்ன்றவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர். அப்ப நவரத்ன அமையில இருந்து முதல் 5 பேரை தான் சொல்லிட்டேன். காளிதாசர் ஹரிதாசர் வந்து சமஸ்கிருத புலவர்கள், அமரசிம்மர் வந்து அகராதியியல் ஆசிரியர், தன்வந்திரி வந்து மருத்துவர், காகபாணர் வந்து ஜோதிடர். இப்போ இங்க சன்கு அப்படின்றது வந்து பாத்தீங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டடக்கலை நிபுணர், கட்டடக்கலை நிபுணர், ஓகேவா? ஸோ கட்டடம்லாம் கட்டுற பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்டுறனா வெளியில திருஷ்டிக்கு என்னத்தை கட்டுவாங்க? சங்கு கட்டுவாங்க, ஓகேவா? சங்கு கட்டுவாங்க, ஓகே? ஸோ சங்கு கட்டுவாங்க. சங்கு அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்குன்றவர் கட்டடக்கலை நிபுணராக இருந்திருக்காரு விக்ரமாதித்யனுடைய நவரத்ன அவையில. வராகமிகிரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வானியல் அறிஞர், ஓகேவா? வானியல் அறிஞர். இவர் வந்து வானியல் சம்பந்தப்பட்ட சில நிகழ்வுகளை வந்து அலசி ஆராய்ந்து சொல்லக்கூடியவர். வராக அவதாரம் அப்படின்னு பெருமாளுடைய அவதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பெருசா வாமன அவதாரத்துல தான் 3 அடிகள் அளப்பாரு. அது நம்ம வராகம் ஞாபகம் வச்சுக்கலாம். உலகத்தையே வந்து சுத்தி வச்சுட்டு இருப்பார். உலகத்தையே தன்னுடைய மூக்குல வந்து பன்றி முகம் தான் வரும். ஸோ மூக்குல வந்து சுழட்டி வச்சுட்டு இருப்பார். அப்போ வராகம் என்றாலே பன்றி முகம், அந்த மூக்குல உலகத்தையே வச்சுட்டு இருப்பாருன்ற மாதிரி காமிப்பாங்க. ஸோ வானியல் அறிஞர், வானங்கள் உலகங்கள் எல்லாமே இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வராகமிகிரர் வந்து ஒரு வானியல் அறிஞர். இதே வாராச்சி இவர் வந்து ஒரு இலக்கிய ஆசிரியர், மேலும் இவரும் ஒரு சமஸ்கிருத புலவர், ஓகேவா? இவர் ஒரு இலக்கிய ஆசிரியர் மற்றும் ஒரு சமஸ்கிருத புலவர். ஸோ இவரையும் அதிகமாக கேட்பாங்களா நமக்கு தெரியல, பட் மற்றவங்களாம் தான் முக்கியம். இவரும் ஒரு சமஸ்கிருத புலவர். அப்ப சமஸ்கிருத புலவர்களே 3 பேர். யார் யாரெல்லாம் பார்த்தோம்? காளிதாசர் பார்த்தோம், ஹரிதாசர் பார்த்தோம், இப்போ வாராச்சி. அடுத்தது விட்டல் பட்டர், இவர் ஒரு மாய வித்தைக்காரர். ஸோ இந்த விட்டலாச்சாரியா வேலைலாம் எனக்கு வேணாம்னு சொல்லுவாங்கல்ல, விட்டலாச்சாரியான என்ன? மாய வித்தை. ஸோ மாய வித்தைக்காரர் இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாய வித்தைக்காரர், ஓகேவா? சரியா பச்சா? அப்போ 9 நவரத்ன அவையில் உள்ள 9 பேரை பத்தி என்னன்றதை பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு முறை டீட்டெயிலாக சொல்லிடுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விக்ரமாதித்யன் அவையில் உள்ள இந்த நவரத்னங்கள்ல முதலாம் அவர் காளிதாசர், 2ஆம் அவர் ஹரிதாசர். 2 பேருமே யாரு? சமஸ்கிருத புலவர்கள். அமரசிம்மர் யாருன்னா அவர் அகராதியியல் ஆசிரியர், தன்வந்திரி யாருன்னா அவர் மருத்துவர், காகபாணர் யாருன்னா அவர் ஒரு ஜோதிடர், அதே சன்கு யாருன்னா அவர் ஒரு கட்டடக்கலை நிபுணர், வராகமிகிரர் யாருன்னா அவர் ஒரு வானியல் அறிஞர், வாராச்சி யாருன்னா ஒரு இலக்கிய ஆசிரியராகவும் இருக்கலாம், இல்லை சமஸ்கிருத புலவராகவும் இருக்கலாம், விட்டலபட்டர் யாருன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாய வித்தைக்காரர். இப்போ உங்களுக்கான கொஸ்டினரி செக்ஷன் இருக்கு. இந்த 5 கொஸ்டினுக்கும் மறக்காம உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நடுவில் வேற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தா அதுக்குமே மறக்காம உங்களுடைய ஆன்சர் சொல்லிடுங்க. ஸோ இங்க வந்து 5 கொஸ்டின்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மனிதரின் மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய தனிமம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தனிமங்களை காமிச்சு இது இந்த உறுப்புகளையும் இந்த பகுதிகளையும் பாதிப்படையுதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் அதை கொடுத்துட்டேன், அதுக்கான காரணமான தனிமம் எதுன்னு கேட்டிருக்கேன். அப்ப மனிதனின் மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய தனிமம் எது? நெக்ஸ்ட் உலக புற்றுநோய் தினம் எப்போதுன்னு கேட்டிருக்கேன், ஓகேவா? வேர்ல்டு கேன்சர் டே
கேன்சர் டே எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். கேன்சர் டேவும் சொல்லணும். ஸோ நீங்க நிறைய ஞாபகம் இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த சட்டம் எப்போ இயற்றப்பட்டது, அந்த புகையிலை எதிர்ப்பு சட்டம்னு சொன்னால அது எப்போது இயற்றப்பட்டதுன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 3வது பௌத்த மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ பௌத்த மாநாடுகள் நடைபெற்ற இடம் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் சொல்லிட்டேன். ராஜாவை பாட சொன்னால் குண்டோட போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு 3வது பௌத்த மாநாடு எங்க நடைபெற்றதுன்றதை சொல்லுங்க. மேபி அதை சொல்லிட்டீங்கன்னா அதனுடைய தற்போதைய பெயர் என்னன்றதையும் கூடவே சொல்லிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் கலிங்கத்தின் தற்போதைய பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஈஸி தானே? ஓகேவா? கலிங்கத்தின் தற்போதைய பெயர் என்ன? லாஸ்ட் கொஸ்டின், விக்ரமாதித்தனுடைய நவரத்னாவையில் வானியல் அறிஞராக இருந்தவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுடைய ஆன்சர்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கும் தெரிய வரும், உங்களுக்கும் தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.